சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நிகழ்வுல நான் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது. ஹீரோயின் ஆஃப் அஸ்திரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரொம்ப பெருமை படக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் அந்த ஜேர்னி எனக்கு வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. டெலிவிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு ஒரு இது வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணி இதுதான் என் ப்ரொஃபஷன் நான் மென்டலி டிசைட் ஆகும்போது நான் இதுக்கு எந்த அளவுக்கு தகுதியா இருக்கேன் அப்படிங்கறத உணர்றதை விட ரொம்ப யதார்த்தமா எல்லாரும் மாதிரி நானும் வந்து ஏன் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, சான்ஸ் கிடைச்சா நானும் ப்ரூவ் பண்ணுவேன், இப்படி ஒரு மைண்ட் செட்ல நான் டிராவல் ஆயிட்டு இருந்தேன். பட் தேர் வாஸ் அ சிச்சுவேஷன், ஒரு கட்டத்துல இத இப்படி பார்க்காம வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு தருணம் வந்தது. அதுதான் வந்து சினிமாக்கு டைம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த டைமான்னு எனக்கு தெரியல. அது அப்படிதான் நான் நம்புறேன். தட் டைம் இத வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நான் ஏன் சான்ஸ்க்காக இங்க போகணுமா அங்க போகணுமா, ஏன்னா எங்க போகணும்னு தெரியாது, போகணும்னு நினைச்சாலும். ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாத போது நம்மளே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அப்படி பண்ணதுதான் நீ போதும். அந்த நீ போதும் ஆல்பம் சாங் நம்ம சென்னையில பண்ணாலே, நான் திண்டுக்கல்ல பிறந்த சென்னையில வளர்ந்த, ஸோ இங்க இருக்கிற கான்டாக்ட்ஸை வச்சே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், எலிவேட் பண்ணணும், அதுவே கஷ்டம். பட் அங்க தனியாலா யூஎஸ்ல யாருமே தெரியாம ஒரு ப்ராஜெக்டை நான் வந்து கிரியேட் பண்ணி அதை லான்ச் பண்ணும்போது பயங்கர எதிர்ப்புகள்னு சொல்ல முடியாது, நிறைய ஹர்டல்ஸ் வந்துச்சு. இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா நான் அதை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமப்பட்டேன். பட் ஒரு ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட, ஒரு ஸ்ட்ராங் வில்லோட நம்ம இஃப் வி மூவ் ஃபார்வர்ட், நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, லைக் எவ்ரிதிங் வாஸ் அன்ஃபோல்டிங் ஃபார் மீ. எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்யா சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், ரேவதி மேம் அண்ட் குஷ்பு மேம், இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிஜிட்டலா லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு விமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட். அண்ட் ஷாம் சார், மீனா மேம், பரத் சார் இவங்க, அண்ட் டைரக்டர் பரத் மோகன் சார், இவங்க எல்லாம் வந்து எனக்கு நேர்ல வந்து எனக்கு அந்த சாங் லான்ச் பண்ணி கொடுத்துட்டு ஷாம் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவா பேசினாங்க எல்லாருமே. அண்ட் ஷாம் சார் ஆல்சோ ரொம்ப நிறைய விஷயங்கள் கேட்டாரு. இது எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி பிளான் பண்ணீங்க, இந்த ஐடியா எப்படி வந்ததுங்கிறதுலாம் ரொம்ப யதார்த்தமா கேட்டாரு அந்த இடத்துல. நானும் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யதார்த்தமா பதில் சொன்னேன். அவர் வாழ்த்தினாரு, எல்லாரும் வாழ்த்துற மாதிரி எப்பவும் வாழ்த்துறாருன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட லைக் ஐ தாட் லைக் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். வித்தின் வீக் ஆர் டூ எனக்கு வந்து அரவிந்த் சார் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. என்னோட நீ போதும் வந்து லேரி அண்ட் டி சீரீஸ் அவங்க கிட்ட தான் நாங்கள் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். லேரி ஆனந்த் சார் அவர் வந்து என்னோட கான்டாக்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது, உங்களை ஹீரோயினா நாங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் உங்களையும் உங்களோட ஒர்க்கையும் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், கேன் யூ கம் டு தி ஆஃபீஸ்ன்னு கேட்டார் அரவிந்த் சார். ஷோர் சார்ன்னு சொல்லிட்டு மீட் பண்ண. அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது என்ன ப்ராஜெக்ட், யாரு ஹீரோ, எந்த டீடைல்ஸுமே எனக்கு தெரியாது. நரேஷன்ல உட்காந்து அங்கதான் நான் அரவிந்த் சாரையும் ஜெகனையும் நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அண்ட் ஒரு ரைட் டீம் அப்படின்னு இவங்க நம்ம ரைட்டான பீப்புளோட தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வேஷன்ல வந்து விழுற விஷயம், அவங்க எவ்வளவு பிளான்டா இருக்காங்க, எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காங்க, எப்படி நம்மள ரிசீவ் பண்றாங்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே நான் அவ்வளோ நல்லா வெல்கம் பண்ணாங்க, அவ்வளோ ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் டைரக்டர் சாரோட அந்த ஜேர்னி இப்ப சொன்னார் இல்லையா, 10 வருஷம் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன், அவரோட அனுபவங்கள்லாம் வந்து இன்னொரு சக மனிதரை எப்படி நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத அவருக்கு கத்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ட்ரீட்டிங் மீ சோ வெல் அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த கதையா கேட்கும் போது இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட இந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நான் நம்புற விஷயம், ஒரு நல்ல படத்துல, ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல தான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். அண்ட் ஷாம் சார் சொன்ன மாதிரி ஜெகன் வந்து பார்க்கதான் ரொம்ப சைலண்ட் அண்ட் வெரி யங் ஹி லுக்ஸ், பட் தாட் ப்ராசஸ் வைஸ் அவர் வந்து பயங்கரமா எழுதுவாரு. அவரோட
அவரோட இவங்க ஆபீஸ்ல பெர்ஃப்யூம்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிமோட போஸ்டர் நான் பார்த்தேன். அந்த படம் பர்சனலா எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம். அது வந்து சைக்கோ த்ரில்லரோட படம். அதை பத்தி நான் கேட்கும் போதே நானும் ஜெகலும் அங்கேயே கிளிக் ஆயிட்டோம். ஸோ அங்க இருந்தே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிச்சு. ஓகே, இட்ஸ் அ வெரி நைஸ் டீம், ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி ஒர்க்ங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. அங்க லொகேஷன் போனா ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும்ல, எவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கும், நம்ம எங்க போறோம், அதுவும் அவுட்டோர் டிராவல் பண்ண போறோம், எப்படி நம்ம ஸ்டே பண்ண போறோம், என்னெல்லாம் இவங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா ப்ரொவைட் பண்ணுவாங்கிறது தெரியாது. அங்க போய் பார்த்தா ப்ரொடியூசர் சார் வந்து அங்க ஒரு ஹோம்லி ஆம்பியன்ஸே செட் பண்ணி வச்சிருக்காரு. ஐ நெவர் ஃபெல்ட் லெஃப்ட் அவுட் எனிவேர். எங்கேயுமே தனிமையா ஃபீல் பண்ணல, அன்சேஃபா ஃபீல் பண்ணல. அந்த செக்யூரிட்டி தான் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒண்ணு குறையுது அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம், ஒரு ஒரு அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம என்ன அவ்வளோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். March 7th